இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது இன்னும் சில நாட்களில் லெபனானிலே முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்கப்பட போகின்றதா? காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தொடர்ச்சியாக பலி கொடுக்கப்படும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின படுகொலை பயங்கரவாத இராணுவத்திற்கு எல்லாவிதமான உளவு தகவல்களையும் வழங்கும் ஐநாவின் அமைதி படையினர். செங்கடல் பிரதேசத்தில் தாக்குதல்களை வீரியப்படுத்திய யமன் ஹவுதி இராணுவத்தினர். வீர மரணமடைந்த கள தளபதியும் 2 பலஸ்தீனிய போராளிகளும். ஈரானினுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சரும் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரும். ஈரானின் புதிய ஜனாதிபதியினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் தொடர்பான விவாதங்கள் கடந்த சனிக்கிழமையிலிருந்து ஈரானிய பாராளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை பெயர் பட்டியல் விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் தொடர்பான நம்பிக்கை வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகே புதிய அமைச்சரவை தீர்மானிக்கப்படும். இவ்வாறு ஈரானிய பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்புகளுக்கு அமைவாக ஈரானின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக பிரிகேடியர் ஜெனரல் அசீர் நாசிர் ஜாதே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018ஆம் ஆண்டு தொடக்கம் 2021ஆம் ஆண்டு வரை ஈரானிய விமானப்படையினுடைய தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். தற்போது இவர் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதன் விளைவாக ஈரானினுடைய விமானப்படைகளை விரிவாக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று ஈரானிய பாராளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்புகளுக்கு அமைவாக ஈரானின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக அப்பாஸ் அரக்கி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களுடன் தொடர்பு படக்கூடிய மிக முக்கியமான புள்ளியாகவும் கருதப்படுகின்றார். மேலும் வெளியுறவுத்துறை கொள்கைகளில் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபராகவும் காணப்படுகின்றார். தற்போதைய காசாவின் யுத்தகல சூழ்நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பங்கு மிக முக்கியமானதாகும். மேலும் ஈரானினுடைய புதிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக வருகின்ற காலங்களில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்து எங்களுக்கு தீர்மானிக்கலாம். அதே நேரம் ஈரானின் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் வெளியுறவுத்துறையுடன் தொடர்பு பற்ற மிக முக்கியமான விடயங்கள் அனைத்தும் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் தான் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈராக்கில் இருந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவது தொடர்பாகவும் அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவது தொடர்பாகவும் அடுத்த மாதம் ஈராக்கினுடைய தலைமைகள் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து இவை தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஈராக்கிலிருந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கைகள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் குறித்த பேச்சுவார்த்தைகள் பிற்போடப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கிலிருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறுவது தொடர்பான விடயங்கள் முழுமையாக பிற்போடப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஈராக்கிலே எல்லாவிதமான கொடூரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய பெண்களும் குழந்தைகளும் பொதுமக்களும் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு முழு உடந்தையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை பயன்படுத்தி ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கான எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய இராணுவமும் ஈராக்கிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். இதன் ஆரம்பமாக ஈராக்கிய அரசாங்கம் பக்தாதிலே தீய சக்தியாக செயற்படக்கூடிய அமெரிக்க தூதுவரை ஒழுங்குபடுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தீய சக்தியாக செயற்படக்கூடிய அவளை நாங்கள் வேறு விதத்தில் ஒழுங்குபடுத்துவோம். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துவதற்கு எந்த விதமான கடமையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தப் போவதும் இல்லை. அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எந்த விதமான ஒப்பந்தங்களையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. எனவே ஈராக்கில் இருந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக வெளியேறும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்றும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து கடந்த 4 நாட்களாக சிரியாவிலே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டு வருவதாகவும் களத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் தொடர்ச்சியாக ஆயுத சரக்கு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு களமிறக்கப்படக்கூடிய அதிகளவான ஆயுதங்கள் சிரியாவிலிருந்து லெபனானை நோக்கியும் கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் ஐஆர்ஜிசி குதுஸ் படைகளை நோக்கியும் கொண்டு செல்லப்படுவதாக சிரியாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது எப்போதும் இல்லாத அளவுக்கு சிரியாவிலிருந்து லெபனானை நோக்கியும் கோலன் குன்று முனையை நோக்கியும் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படுகின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் செங்கடல் பிரதேசத்திலே கிரேக்க நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. படகுகள் மூலமாக சுற்றி வளைத்து இந்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்ட எண்ணெய் கப்பலானது முழுமையாக பின்வாங்கியுள்ளது. ஏடன் வளைகுடா பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றிரவு குறித்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான 2 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே தாக்குதலுக்குள்ளான எண்ணெய் கப்பல் மீண்டும் 2 தாக்குதல்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானிய கடல்சார் மையமானது குறித்த எண்ணெய் கப்பலுடனான தொடர்பினை முழுமையாக இழந்து விட்டதாக
வருவதாகவும் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலானது கசிவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் இன்னும் ஒரு கப்பல் ஒன்றினையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த கப்பலையும் படகுகள் மூலமாக சுற்றி வளைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இதுவரையிலும் குறித்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என யமன் ஹவுதி ராணுவத்தினர் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. பொதுவாக இந்த தாக்குதல்கள் யமன் ஹவுதி ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. இருப்பினும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த தாக்குதல்களுக்கு உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் மௌசவி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிற்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ச்சியாக போரிடுவோம். காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் வரை எங்களுடைய ஆதரவு முனையானது தொடரும். அதிகரித்து வரும் தியாகிகள் மற்றும் தியாகங்கள் எங்களை ஒருபொழுதும் தடுக்காது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று மற்றும் ஏனைய பிரதேசங்களில் நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பதிலடி தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான குறிப்பிட்ட பதிலடி தாக்குதல்களாகும். தளபதி ஃபுஆத் ஷுக்கூர் அவர்களுடைய படுகொலைக்கான பதிலடி தாக்குதல்கள் தெளிவற்ற தாக்குதல்களாக இருக்காது. அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிலடி தாக்குதலாகவே இருக்கும். லெபனானுக்கு எதிரான உடனடி போர் பற்றி ஒரு மிரட்டல் பிரச்சாரம் இருக்கின்றது. ஆனால் பரந்த அளவிலான போருக்கான கணக்கீடுகள் சிக்கலானவை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் மௌசவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள் தொடர்பான உளவு தகவல்களை சேகரித்து வருவதாகவும், ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள் தொடர்பான உளவு தகவல்கள் சரியான விதத்தில் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அவற்றினை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும், இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தயார் நிலையில் இருக்கின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார்கள். நான் முன்னே காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் லெபனானுக்கு எதிராக ப்ரீஎம்ப்டிவ் முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளையும் கிடங்குகளையும் இலக்கு வைத்துதான் இந்த ப்ரீஎம்ப்டிவ் முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இவை தொடர்பான அதிகளவான உளவு தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் சேகரித்து வருகின்றது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தினால் மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகளையும் ஆயுத கிடங்குகளையும் எதுவுமே செய்ய முடியாது என்றும் லெபனானுடைய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த வாரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இமாத்ஃபோ என்கின்ற காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் தொடர்பான காணொலியை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இமாத்ஃபோ என்கின்ற இந்த காணொலியை வெளியிடுவதற்கான காரணங்களை தற்போது லெபனானுடைய ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது சர்வதேச ரீதியில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ராணுவ கட்டமைப்புகளை அதிகமானோர் அறிந்திருக்கவில்லை. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய சுரங்கவழி பாதைகள் தொடர்பான கட்டமைப்புகளும் அதிகமானோருக்கு தெரியாது. இப்படியான நிலைமையில் தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இமாத்ஃபோ என்கின்ற மிகப்பெரிய சுரங்கப்பாதை நகரத்தையும் காணொலியில் காண்பித்திருந்தார்கள். இந்த காணொலியை காண்பிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் லெபனான் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை ராணுவம் எப்போதும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. காசாவின் யுத்தகலத்திலும் இவ்வாறு தான் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அதே போன்று தெற்கு லெபனானிலும் ஏனைய லெபனான் பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய அனைத்து விதமான ஆயுதங்களையும் களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது. மேலும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குடியிருப்பு பிரதேசங்களிலே எந்த விதமான ஆயுத களஞ்சிய சாலைகளையும் வைத்திருக்கவில்லை என்பதனை உறுதிப்படுத்துவதற்காகவும் இவை தொடர்பாக சர்வதேசத்திற்கு ஒரு எச்சரிக்கையை வழங்குவதற்காகவுமே இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நியாயப்படுத்தவும் முடியாது. இவற்றையும் மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதனை நியாயப்படுத்தும் வகையில் தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் மிக முக்கியமான இடங்களும் பொதுமக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் காணப்படுவதில்லை. இப்படியான நிலைமையில் நீங்கள் எங்களுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் உங்களுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான காரணங்கள் எங்களிடம் இருக்கின்றது என ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மறைமுகமாக உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என்றும் லெபனானினுடைய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே நாங்கள் பார்வையாளர்களாக யுத்த களத்தை பற்றி தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் களத்திலே இருந்து தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐநாவின் பாதுகாப்பு படைகள் அமைதி படைகள் ஒரு முழுநீள போருக்கு தயாராக கூடிய எல்லா விதமான பயிற்சிகளையும் பெற்று வருகின்றார்கள். லெபனானுக்கு எதிராக முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்க
ஆரம்பிக்கப்பட்டால் எவ்வாறு அவர்களுடைய படைகளை வெளியேற்றுவது, எவ்வாறு அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை வெளியேற்றுவது தொடர்பாக எல்லாவிதமான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய அமைதி படைகள் கடந்த 3 நாட்களாக புதிய ரேடார் கருவிகளை இணைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் ஐநாவுடைய அமைதி படைகள் இந்த ரேடார் கருவிகளை பொருத்தி ஹிஸ்புல்லா ராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கி வருவதாகவும் அல் அக்பர் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. இதனால் இந்த ரேடார் கருவிகளை முழுமையாக அகற்றுமாறு ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தலைமைகள் ஐநாவின் அமைதி படைகளுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது இன்னும் சில நாட்களில் லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுநீள போரொன்றினை ஆரம்பித்து விடும் என லெபனானுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு பதற்ற நிலைமையானது மீண்டும் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. லெபனானிலே இருக்கக்கூடிய சீன நாட்டவர்களும் அவசரமாக வெளியேறுமாறு சீன அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனமானது அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான விமான சேவைகளை முழுமையாக இடைநிறுத்தியுள்ளது. டெல்டா விமான சேவையானது இந்த வருட இறுதி வரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான விமான சேவைகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. எனவே இது எவ்வாறு இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எல்லாவற்றிற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேட்டையாடுவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக 13 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 7 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் 5 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்துமே தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இன்று காலையிலேயே கிரேச்சமோனா பிரதேசத்தை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலத்தரர்களுடைய வீடுகளில் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் 3 குடியேற்ற கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அதற்குள்ளே இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜாலல்லாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மேலும் இன்று காலையிலிருந்து மாலை வரை 5 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான விரிவான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் போர் வாகனங்களுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் பலஸ்தீனிய போராளிகள் ஜோர்டான் வாலே பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 5 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. இருப்பினும் நேற்றிரவு அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான காணொலிகளையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று நேற்றிரவு துல்கராம் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து 2 புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 2 புல்டோசர் வண்டிகள் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான காணொலியையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று ரமல்லா பிரதேசத்தில் 2 வெடிகுண்டு தாக்குதல்களும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுதமேந்திய நிலத்தரர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் கொல்லப்பட்டுள்ளன. அதே போன்று இன்று காலை ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஊடுருவல் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் 3 வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஜீப் வண்டியும் சிதைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அஷோர் பிரதேசத்திலே மோட்டார் வாகன குண்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. எனவே இந்த தகவல்களில் இருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அடுத்த கட்ட விரிவாக்கம் நடைபெற்று வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மத்திய காசாவின் தேர் எல் பலா கிழக்கு பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தரைவழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. இதனால் குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1, 2, 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலிருந்து பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேறும்படி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் கடந்த 11 மாதத்திற்குள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் தேர் எல் பலாவின் குறித்த பிரதேசங்களில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இவ்வாறு கடந்த 11 மாதமாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளாத பிரதேசத்தை இலக்கு வைத்துதான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்த காசாவின் நில பிரதேசத்திலும் 10% பிரதேசத்தில் தான் 20 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்து நிலை கொண்டுள்ளார்கள். ரஃபாவிலே தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு ரஃபாவிலே இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் மத்திய காசாவினுடைய தேர் எல் பலா பிரதேசத்தையே அடைந்துள்ளார்கள். அதே போன்று கான் யூனிஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் தற்போது மத்திய காசாவின் தேர் எல் பலா பிரதேசத்தையே அடைந்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தேர் எல் பலா பிரதேச
பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது பலஸ்தீனிய மக்கள் மீதான அழுத்தத்தினை அதிகரித்துள்ளது. மேலும் குறித்த பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 42 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். இதற்கமைவாக தேர் அல் பலாவின் தென்கிழக்கு பிரதேசத்தினூடாக ஊடுருவிய 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அல் கஸாம் படையினர் கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி இந்த 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவ்வாறு அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் புல்டோசர் வண்டியும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 போர் வாகனங்களையும் மொத்தமாக அளித்துள்ளார்கள். அடுத்து தேர் அல் பலாவின் கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல் அக்ஸா படையினர் யாசர் 2 வெடிகுண்டை களமிறக்கி 3 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பகுதியில் வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் தேர் அல் பலாவின் தென்கிழக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையுடன் ஒன்றிணைந்து தொடர்ச்சியான கூட்டு தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து சலாஹுதீன் படையினரும் ஆஷிஃபா படையினரும் அல் கராரா பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே 3 வீடுகளில் தங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடன் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று சலாஹுதீன் படையினரும் ஆஷிஃபா படையினரும் ஒன்றிணைந்து அல் கராரா பிரதேசத்திலே ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அத்தோடு அல் கராரா பிரதேசத்திலே நடைபெற்ற மோதலின் போது ஆஷிஃபா படையினுடைய களத்தளபதி ஒருவரும் 2 போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அப்துல் வஹாப் சலீம் என்கின்ற களத்தளபதியும் முகமது நசர் முகமது மஹமூத் ஆகிய 2 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இந்த தகவல்களை ஆஷிஃபா படையினுடைய ஊடக பேச்சாளர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார். அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் அல் கராரா பிரதேசத்திலே நசல் வெடிகுண்டையும் ஆசிஃப் வெடிகுண்டையும் களமிறக்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் அல் சலாம் பிரதேசத்திலே அல் அக்ஸா படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் போர் வாகனங்களுக்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்திலே அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 13 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 35க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.